மேஜரா நான் பார்த்தது அப்படின்னு சொல்லுவேன்னா, பர்ட்டிகுலரா ஜூஸஸ். இந்த ஜூஸஸ் நெறையா நேம் இட் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு இம்மீடியட்டா ஞாபகம் வரல. பட் தென் நெறையா ஜூஸஸ் இந்த மாதிரி இருக்கு. ரீப்ளேஸ் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. லஞ்ச்க்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஜூஸுமே மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டா ஆக முடியாது. ஸோ மீல் இஸ் அ மீல். கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டா நம்ம எடுத்துக்கல அப்படின்னா, நமக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் நமக்கு நிச்சயமா கிடைக்க போறதில்ல. ஸோ அதனால அந்த மூலியமா நீங்க வெயிட் லாஸ் ஆக போறீங்க அப்படின்னா, எஃபெக்டிவா இருக்க போதா? நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது கரைக்க போதா? உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்க போதா? வெயிட் லாஸ் ஷுட் பி ஹெல்தி. சும்மா ஒரு நம்பர்ஸ் மட்டும் இல்ல. அதுதான். வெயிட் லாஸ் வந்து நான் 50லேருந்து 40 போனேனா, 60லேருந்து 50 போனேனா இல்ல. 50லேருந்து 40 போனாலும், எந்த நம்பருக்கு மாறினாலும் ஹெல்தியா எல்லா நியூட்ரியன்ட்ஸும் பேலன்ஸ்டா நம்ம குறையறோமா? அப்படிங்கிறது தான் மேஜர். ஸோ அதனால ஒருத்தவங்கள வச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியால சொல்றாங்கன்னா, அதே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, டெஃபிஷியன்சி ஜோன்ல போனீங்கன்னா, திரும்பி அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.